அகில பாரத அனுமன் சேனா சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுவது வழக்கத்தின்படி முதல் ஆலோசனை கூட்டமாக இங்கே பிஎன் புதூர் விவேகானந்தா வீதியில் சுமார் 80 பேர் அடங்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் இந்த ஆண்டு எவ்வாறு சிறப்பாக விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுவது என தீர்மானிக்கப்பட்டது. அதேபோல் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் காவல்துறையின் ஒத்துழைப்போடு விநாயகர் சதுர்த்தி விழாவும் அதன் தொடர்ச்சியாக விசர்ஜன ஊர்வலம் நடத்துவதாக தீர்மானிக்கப்பட்டது. அது தவிர நம்முடைய அகில பாரத அனுமன் சேனாவில் பணியாற்றி வரும் நண்பர்கள் சில நபர்களுக்கு பொறுப்பும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய பொறுப்பினுடைய அத்தாட்சியாக கூடிய விரைவில் மாவட்ட செயற்குழு கூட இருப்பதால் அதன்படி அதில் செயற்குழு தீர்மானத்தின்படி சான்றிதழ் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் மகிழ்ச்சியாக ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி. இந்த வருஷம் அனுமன் சேனாவில் எத்தனை விநாயகர் வைக்கிறீங்க? வடக்கு பகுதியா அல்லது கோவை மாவட்டத்தில் ஃபுல்லா? அதாவது விநாயகர் சதுர்த்தி விழாவில் காவல்துறை அறிவித்தபடி தெற்கு தனியாகவும் வடக்கு தனியாகவும் எல்லாம் எப்பவுமே செய்கிற வழக்கம். அதே மாதிரி சிட்டிக்குள்ளே போன வருஷம் 11 விநாயகர் வச்சோம். அதே மாதிரி குறையாமல் 11 விநாயகர் வைக்கப்படும். அதே மாதிரி தெற்கு பகுதியில் 21 விநாயகர், வடக்கில் 5 விநாயகர். இடமாற்றம் முதலிய ஏதாவது காரணங்களால் காவல்துறையில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதனை சரி செய்து அனைவருக்கும் விநாயகர் வைக்க ஏற்பாடு பண்ணுவோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அதே மாதிரி மகளிர் அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் நீங்க வசதியமா வைக்கிறீங்களா, இல்ல முன்னாடி அவங்க வச்சிருக்காங்களா, இல்ல அனுமன் சேனால இதுதான் முதல் முறையா பண்றதா? இல்ல ரொம்ப வருஷமாவே மகளிர் அணி வச்சுட்டு இருக்கிறோம். மகளிர் அணி வச்சுட்டு இருக்கிறோம். அதுல பொறுப்புகள் மாறுறதுனால மகளிர் அணிங்கிறது சில பேர் முன்னாடி இருப்பாங்க, சில பேர் பின்னாடி இருப்பாங்க. மொத்தம் மகளிரும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். எப்படி அனுமதி கிடைச்சிருக்கு? மகளிருக்கு எப்பவுமே கொடுக்குறாங்க. நைட்டும் பகலும் அந்த இடத்துல ஒரு ஆள் இருக்கணும் அப்படிங்கறது வரமுறை வச்சிருக்காங்க. அப்போ இவங்க எப்படி இருப்பாங்க அந்த இடத்துல? எப்படின்னு கேட்டீங்கன்னா, மகளிர் அணியில 5 பேர் இருக்கணும்னு பேரு. எல்லாருமே மகளிரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தர் 2 பேர் மகளிர் இருப்பாங்க, அவங்க பசங்க இருப்பாங்க, அவங்க மருமகன் இருப்பாங்க. அப்படி ஏதாவது பண்ணி நைட்ல பாத்துருவாங்க. எத்தனாவது வருஷம் விநாயகர் சதுர்த்தி? 38வது வருஷம். வணக்கம். அகில பாரத அனுமன் சேனாவின் மாநில செயலாளர் சரவணன். இதுவரை கோவையில் அகில பாரத அனுமன் சேனா சிலை வழிபாடுகள் நடத்தி சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த ஆண்டு முல்லைநகர் பகுதி விநாயகரை மற்றும் இயற்கை விநாயகராக அந்த இடத்திலே தயார் செய்து இயற்கை காப்போம் என்ற ஒரு உறுதிமொழியோடு இயற்கை விநாயகர் வழிபாடை முதன்முறையாக அனுமன் சேனாவுடன் பொதுமக்களும் இணைந்து செய்ய இந்த ஆண்டு முடிவு செய்திருக்கிறோம். இதில் மாநில மாவட்டம் அனைவரும் ஒன்று திரண்டு இயற்கை விநாயகரை வெகு சிறப்புடன் செயல்பட முடிவு ஏற்படுத்தியிருக்கிறோம். மேலும் காவல்துறையின் சார்பில் இப்போ நிறைய இடங்கள், அதாவது ஏரிமேடு அந்த மாதிரியான ஏரியா காலி பண்ணிட்டாங்க. அங்கிருந்து எங்களுடைய அனுமன் சேனாவினுடைய சிலை அனுமதியை இடமாற்றும் போது போன ஆண்டு நிறைய அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் இருக்காங்க. இந்த வாரம் மாநகர காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு டைரக்டா கமிஷனருக்கு நாங்கள் இதை இது போன்ற அலைச்சல்கள் இல்லாமல் அந்த விநாயகர் வேறிடம் மாற்றுவதற்கு எங்கள் பொறுப்பாளர்களையும் சரி, விநாயகர் சிலை வழிபாடு உறுப்பினர்களையும் சரி அலைய வைக்காம அவங்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கணுங்கிறத ஒரு தாழ்மையான வேண்டுகோளா இந்த இடத்துல நாங்க பதிவு பண்ண காத்திருக்கோம். இந்த பகுதியில சிறுபான்மையினர் இருப்பாங்க. கண்டிப்பா. அப்ப அவங்களுக்கெல்லாம் நீங்க அழைப்பு கொடுப்பீங்களா? எப்படி? முல்லைநகர் விநாயகர் சிலையை வைத்து வழிபடுவதில் அனைவரையும் சமம் என்ற ஒரு கோட்பாடை செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி கோவை மாவட்டத்தில் உள்ள எல்லா சிலைகளுக்கும் அந்த மதம் மட்டுமே முன்னுதாரணமாக நாங்கள் செயல்படுறது கிடையாது. சிலை
அந்த இடத்துல வணங்குவதற்கும் வழிபாடு செய்வதற்கும் அவர்களுக்கு நாங்கள் தடை செய்வது கிடையாது. இல்ல நாங்க என்ன அழைப்பு கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுத்துருக்கோம். வீடு வீடா போறவங்க வருவீங்க, கண்டிப்பா அப்போ அவங்களுக்கும் அழைப்பு கொடுத்து கூப்பிடுவீங்களா? அவங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கோம், அவங்களும் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய இடங்கள்ல சிறுபான்மையர் இதற்கான டொனேஷனா நன்கொடையாக கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எங்கேயுமே விநாயகர் சதுர்த்தியில வந்து யாரும் ஒன்று மாதிரி யாருமே இல்லையே, நாங்க எங்க முல்லைநகர் விநாயகர்ல வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையர் வந்திருக்காங்க, அதாவது இஸ்லாமியர் வந்திருக்காங்க, கிறிஸ்துவர் வந்திருக்காங்க, அங்கேயே வந்து வழிபாடு செஞ்சிருக்காங்க. ரெண்டாவது அவங்க வந்து பிரசாதமே இன்னும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலமா பண்ணிட்டு இருக்கோம். 5 நாட்கள் நடக்கக்கூடிய பூஜையில் மாலை நேரங்கள்ல கொழுக்கட்டை, சுண்டல், பொங்கல் வகையில சிறுபான்மையர் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க வந்து எங்களுடைய விநாயகர் அப்படிங்கிறது எங்களுடையதுன்னு மட்டும் நாங்க சொல்றது கிடையாது, இது அனைவரோடது. அவங்க எப்படி சொல்றாங்க, இது வந்து பொதுவான பண்டிகை அப்படிங்கிற மாதிரி இதையும் நாங்க பொதுவான பண்டிகையாக தான் கொண்டாடுறோம். அந்த இடத்துல நாங்க அதிவேகமாக அழைப்பு கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு சில நோட்டீஸ்கள்ல பாத்தீங்கன்னா சிறுபான்மையர்களுடைய பெயர், அவங்களுடைய கம்பெனி பெயர்கள் நாங்க அதில் வந்து பதிவு பண்றோம். அவங்களும் அதுக்கு உண்டான ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, வர்றாங்க. இந்த இடத்துல இயற்கை விநாயகர்னு பாத்தீங்கன்னா வெற்றி வேறுநாள் ஆகப்பட்ட விநாயகர் அந்த இடத்திலே தயார் பண்ண போறோம். இன்னொரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, இந்த காவல்துறை வந்து இந்த ஒரு பெரிய கண்டெய்னர் வந்துச்சுன்னா ஒரு தட்டி குச்சி வச்சுக்குவாங்க கிளீனர் கையில. அந்த மாதிரி காவல்துறை வந்து ஒரு பைப் எடுத்து வந்து அளக்குறாங்க. மண்ணில் இருந்து 10 அடின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப மண்ணிலேயே தான் வைக்கணும். அந்த மனையும் சேர்த்து அளந்து அந்த மனையை அறுக்கும் போது அந்த சிலையை மண்ணிலிருந்து உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு சிலைக்கும் பண்ண முடியாது. மனைக்கு மேலதான் 10 அடி அளக்கணுங்கிறத ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் அனுமன் சேனா சார்பு.